ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவை வச்சு எப்படி சூப்பரான ஒரு புட்டு ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் சத்தானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு, நம்ம பாக்கெட் மாவுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ரேஷன் கடையில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா கோதுமை, அதை திரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மாவு கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு லைட்டாக அந்த கோதுமை மாவு வந்து சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. பிறகு தீஞ்சிரும், பார்த்து சூடானதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக நம்ம வெதுவெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம வெதுவெதுப்பான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா சூடாக இருக்கும் பார்த்திங்களா தண்ணி, அதனால். அதுக்கப்புறம் நம்ம கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா பின்ன சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிரும் நமக்கு. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தேவைப்படும். பாருங்கள், நமக்கு புட்டு பிடிக்க மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்ததும் இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா புட்டு வந்து உதிரியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம புட்டை வச்சு அவிச்சிட்டோம்னா இந்த கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆயிரும். அதனால் மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிட்டு இந்த மாதிரி பல்ஸ் மோடில் ஒரு 2லேருந்து 3 டைம் விட்டு அடித்தோம்னா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி உதிரியாக வந்துடும் மாவு. இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது புட்டு அவிக்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி துணியை போட்டு அதில் இந்த மாவை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைக்கணும், அவ்வளோதான். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். துணி போட்டு நம்ம இந்த மாவு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு தேங்காய் துருவல் நம்ம எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்க்கும்போது. அதையும் அது கூடவே போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பானையில் 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த புட்டை தூக்கி வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வறுக்க வேலை செஞ்சுருப்போமா மாவு, நல்லாவே சீக்கிரத்தில் நமக்கு வந்து 8 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படி வேகலைன்னா வேணால் நீங்கள் கூட 2 நிமிஷம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா 8 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்க இவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு. அந்த தேங்காய் போட ஸ்மெல்லாம் அப்படி சூப்பராக இருக்குங்க. கோதுமை மாவோட மணமும் ரொம்பவே நல்லாயிருக்கும், நமக்கு வேகும் போதே தெரியும். பாருங்கள், நமக்கு துணியில் கொஞ்சம் கூடமே ஒட்டலை, அவ்வளோ அழகாக நமக்கு வந்துட்டு. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம தட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். வழக்கமாக நம்ம இட்லி தோசைன்னு செய்யாமல் இந்த மாதிரியும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா நாட்டு சக்கரைலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இதில் சேர்த்துருக்கேன். சீனி கூட சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான நம்ம கோதுமை மாவில் செஞ்ச புட்டு வந்து ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம். பாய்.